ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், அதாவது நேற்றுக்கு வந்து அந்த எபிசோடு ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இது வந்து டிடிஎஃப் வந்து சிங்கிள் பிளேயருக்காக வைக்கிறீங்களா இல்லை குரூப்பாக விளையாடுறதுக்காக வைக்கிறீங்களா? ஏன்னா வைக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே குரூப்பாக விளையாடுற மாதிரி வைக்கிறாங்க. இன்னொருத்தனுக்காக விளையாடுற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஏன்டா இப்போ டிடிஎஃப்ன்றது வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறீங்களா இல்லை 2-3 பேர் கொடுக்க போகிற நினப்பில் இருக்கீங்களா? எனக்கு அதுதான் ஒரே கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே 1-2 டாஸ்க்கை தவிர்த்து மற்ற எல்லா டாஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவனுக்காக விளையாடணும், குரூப்பாக சேர்ந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க்காக தான் வைக்கிறானுங்க. ஆனால் நீங்கள் நேற்று வந்த டாஸ்க்கெல்லாம் வேறு மாதிரி, முந்தா நேற்று வந்த டாஸ்க்கெல்லாம் ஓகே இவனுங்க விளையாண்டானுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நேற்று வந்த டாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவனுக்காக விளையாடணும்னு சொல்லி பிக் பாஸே சொல்கிறாரு. என்னடா இது பண்ணுறீங்க? ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் திறமையை காட்டணும். ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளை சம்மந்தப்பட்டு பிரெயின் சம்மந்தப்பட்டு ஒரு விளையாட்டு டாஸ்க் கொடுக்குறீங்களா, அது வேறு. இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்களா, அது வேறு. ஆனால் இவங்க என்னடானா இன்னொருத்தனுக்காக விளையாடணும். அவன் வந்து அதுக்கு எலிஜிபிளா இல்லையா, அவங்க எப்படி விளையாடுவானா விளையாட மாட்டானானேன்னு தெரியாது. சப்போஸ் நான் எதுக்குப்பா உன்னை ஜெயிக்க வைக்கணும், நான் உன்னை ஜெயிக்க வைக்க முடியாது, நான் உன்னை தோக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஏதாச்சும் ஒரு இது பண்ணா அப்படின்னா, அதாவது எனக்காக நீ விளையாடணும் அப்படின்னா அவன் வந்து என்னை தோக்கடிச்சானா அப்புறம் எப்படி இந்த விளையாட்டு வந்து இதாகும் அப்படின்றத எனக்கு புரியலை. ஸோ எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கமெண்ட் செக்ஷன்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் இல்லாமல் நேற்றுக்கு ராயன் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ ராயன் வந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்களே, நீ தாண்டா டாஸ்க் பீஸ்ட்டு, உனக்கு தாண்டா டிடிஎஃப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவன் காதில் ஓதி விட்டு போனாங்க. அப்போ வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி கரெக்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ அவங்க அக்கா சொல்லிட்டு போனதுலேருந்து நம்ம ஆளுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா, நாம தாண்டா டைட்டில் வின்னரு, நமக்கு தாண்டா அந்த கப்பு, நாம தாண்டா 50 லட்சத்தை தூக்கிட்டு போகிறோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. அப்போது இந்த டிடிஎஃப் வந்து நம்ம எப்படியாச்சும் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் விளையாடுறான். ஓகேப்பா, நீ விளையாட்டில் டாஸ்க்கெல்லாம் நீ வந்து நல்லா விளையாடுறன்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவன் பேசுகிறான் பார்த்தீங்களா, பேசுகிறது இவன் புரிஞ்சு பேசுகிறானா புரியாமல் பேசுகிறானான்றதே தெரிய மாட்டேங்குது. இவன் யாராச்சும் ஒருத்தவங்க பேசி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, இவங்க 2 பேருக்குள்ளேயே அதுக்குள்ளேயே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு வேர்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசுகிறான், புரிகிற மாதிரியே பேச மாட்டேங்கிறான். அப்புறம் கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னா, பார்க்குற நமக்கும் புரிய மாட்டேங்குது, பேசிக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் கொண்டு போய் விட்டுறான் ராயன். அப்படி தான் நேற்றுக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது தான். யாருன்னா முத்துக்குமார் அண்ட் ராயன், இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதா தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு அந்த ஒரு டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஓடி போய் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறது, அந்த டாஸ்க்கை இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான் அவன். அது நேற்றே முடிஞ்சு போச்சேடா, இன்றைக்கி ஏன்டா எடுத்துகிட்டு வரீங்கன்னா, இவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இதை ஒரு காரணமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதுலேயே ராயனுக்கு வந்து நேற்று வந்து இவங்க வந்து டீமாக விளையாண்டு ராயனை தோக்கடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். அதை வந்து எப்படியாச்சும் முத்துக்குமாரை வந்து ஒத்துக்க வைக்கணும். ஆமாம், நீ இப்படி தான் விளாண்ட, நீ வந்து என்னை பார்த்து பயந்துட்டேன்றதை வந்து வாயிலாந்து சொல்ல வைக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ராயன் இருக்கான். அதை சொல்லி முத்துக்குமாரை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு தான் இருந்தான். நேற்று எத்தனை பேருக்கு தெரிஞ்சுன்னு தெரில. ஏன்னா இவனுமே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு டீமாக தான் விளாண்டான். அப்படின்னா டீமாக, அதாவது இவன் வந்து இண்டிவிஜுவலாக விளாண்டானாமா, முத்துக்குமார் அவங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பாக விளாண்டாங்களாம். அவங்க குரூப்புன்னு சேரும்போது ஒருத்தையும் போய் கேட்டான் பார்த்தீங்களா, அது யார்ப்பா போய் கேட்டீங்க? இவன் தாங்க போய் கேட்டிருக்கேன், ராயன் தான் போய் கேட்டிருக்கேன் முத்துக்குமார், நானும் உங்கள் டீமில் வந்துக்கிறேன்ட்டு. அவங்க இல்லை ஆல்ரெடி இங்கே சேர்ந்தாச்சு, எங்களோட மொதல் டார்கெட்டே நீ தான், அதனால் உன்னே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்ற போகிறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிட்டாங்க. இதில் இவருக்கு ஒரு காண்டு, என்னையை அவங்க வந்து சாட்டையில் சேர்த்துக்காமல் என்னையவே அவங்க தூக்கி வெளியே போட்டாங்க. அதனால நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்து டீமாக தான் விளாண்டாங்க. அவங்க டீமாக விளாண்டு என்னை பார்த்து பயந்து தனித்தனியாக விளாண்டா அவங்க வந்து என்னை வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இவங்க வந்து டீமாக வந்து என்னை வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான்பா. அதை சொல்லி நீ என்னை பார்த்து பயந்துட்டேன்ட்டு. ஆனால் இவன் யாரா உன்னையை பார்த்து நீலாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுனாலும் முத்துக்குமார் மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு தான் ஜாக்லின் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் பேசாது, நீ பேசுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசாதான்னு சொன்னால் ஜாக்கு கூட சண்டை போய்கிட்டு இருக்கான். கோவா கேங்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கோவா கேங்கோட அந்த மெயின் அந்த என்ன சொல்கிறது,
அதை வந்து சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா, யாராச்சும் விலகி போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணி இது பண்ணுவாங்களே, அவனே ராயன்னா அவனே எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சரி, கோவா கேங்க அத்தோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இருந்த எல்லாரும் முடிஞ்சு போச்சு, இவங்களும் முடிச்சு விட்டாங்க. சரி, இது இப்படியே போயிட்டு இருக்கேன். ஏன்னா டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓடி போயிடணும். அதாவது அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த ஃபோனை வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஃபோன் ரிங் அடிக்கும்போது ஓடி போய் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நோ நெட்வொர்க் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குது. அந்த இடத்துல யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து இதை எடுக்க முடியாது, ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபோனுக்கு பக்கத்தில் தான் அந்த நெட்வொர்க் ஜோன், நோ நெட்வொர்க் ஜோன் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து ஓடி வரணும். ஓடி வந்து அந்த டயத்துக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு தொடுறாங்களோ அவங்க தான் அந்த ஃபோனை எடுக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. இப்போ நம்ம தீபக் அந்த ஃபோன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ உட்காந்துருக்கும்போது இங்கேருந்து ராயன் அண்ட் முத்துக்குமார் இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமாருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ முத்துக்குமாருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்காரு. ஆனால் ராயன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே ஓடி போய் தொடுறாங்க. ஃபஸ்ட்டு தொடுறது பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமார் தான் தொடுறாரு. நான் நிறைய வாட்டி பாஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்லோலையும் ஓடி விட்டு பார்த்தாச்சு. முத்துக்குமார் தான் ஃபஸ்ட்டு போய் தொடுறாப்புல, ராயன் அதுக்கப்புறம் தான் போய் தொடுறாப்புல. அதுக்கப்புறம் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கணுமே, நம்ம ஃபோனை யார் முதல்ல தொட்டா, இதை யார் தொட்டா, டே முத்துக்குமார் தாண்டா தொட்டான்னு அங்கே இருக்கிற ஜாக் சொல்கிறாங்க, தீபக் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள்லாம் குரூப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, முத்துக்குமார் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு தொடி சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளை வந்து நாங்கள் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறேன், அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்களேன்னு மாதிரி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். டே வந்து தொட்டதுன்றது ஆள் பார்த்தாச்சு, ஆள் பார்த்து சொல்லியும் ஆச்சு. இப்போ சப்போஸ் நீ தொட்டு இருந்தா நீ தொட்டுறன்னு சொல்லியிருக்க போகிறாங்க. இதில் எதுக்கு இப்படி ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு டக்குன்னு முத்துக்குமார் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாப்புல. அதில் நம்ம பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நாங்கள் உங்களுக்கு வந்து கப்பு, அந்த பிளாஸ்டிக் கப்பு கொடுத்துருவோம், அதை வந்து கோபுரம் மாதிரி அடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டதுக்கு நம்ம முத்துக்குமார் வந்து ஜாக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜாக்கு கிட்ட கேட்கவும் ஜாக் வந்து இல்லைடா நான் ஏதாவது பதறிட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும், உனக்கு தான் தேவையில்லாமல் -1 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் இப்போ இவர் வந்து ராயனுக்கு அதாவது இந்த விஷயத்தில் வந்து முத்துக்குமார் வந்து ராயன் நம்ம எடுக்காமல் ஜாக்கை மட்டும் எடுத்து உள்ளே கூட்டு போய் அந்த விளையாண்டுருந்தார் அப்படின்னா ராயன் வெளியே வந்து பெரிய ஒரு கலவரத்தையே நிகழ்த்தியிருப்பான். ஏன்னா நான் தான் போய் தொட்டேன், இவனை வந்து ஏமாத்திட்டான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ராமா பண்ணியிருப்பான். ஆனால் முத்துக்குமார் நேக்க என்ன பண்ணார் அப்படின்னா இவனை கூட்டு போயிட்டே வா நம்ம 2 பேரும் போய் விளையாடுவோம், நீ தான் அதை வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி அதை வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அது வேணுக்குனே வச்ச மாதிரி இருந்துச்சா இல்லை எனக்கு தான் அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராயன் வந்து அடுக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக அடுக்கின மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கே விழுந்துருமோன்னு நினச்சி அடுக்கிறானா இல்லை வந்து அவன் தோக்கணும்னு நினச்சி மெதுவாக அடுக்கினானான்றது தெரில. ஆனால் முத்துக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா 25 செகண்ட் வரைக்கும் அவன் கீழே உள்ளதே அடிக்க முடிக்கலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முத்துக்குமார் சொல்லிட்டு இருந்தார். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ளுக்குள்ளே முத்துக்குமாரே கவுண்டிங் பண்ணிட்டு இருந்தார். கவுண்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா 90 செகண்டுக்குள்ளே அதை வைக்கணும். ஆனால் இவர் 73 செகண்டுக்குள்ளே அங்கே பெல் அடிச்சிருச்சு. ஆனால் அவங்க கணக்குப்படி 90 செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் கணக்குப்படி 73 தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-15 செகண்ட் இருந்திருந்தா மேபி அவர் அடிக்கிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் தான் இருக்குது. முடிஞ்சிச்சு. அதாவது முத்துக்குமார் நேற்றுக்கு விளையாண்ட எல்லா விளையாட்டும் அந்த ஃபோனோட டாஸ்கில் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் எடுக்கவே இல்லை. எல்லாருமே அதை விட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டாஸ்க்கு வைக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதை ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நினைக்கிறேன். மஞ்சரிக்கு வந்து அந்த ஓட்டு கிடைக்கும். அதில் வந்து இந்த இது வந்து டிடிஎஃப் உங்களுக்கு எதுக்கு வேணும், இந்த மதிப்பெண் எதுக்கு வேணுன்றதை நீங்கள் சொல்லணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும் ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் மஞ்சரி பேசுனது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் என்ன ஒரு போடு போட்டார்னா மஞ்சரி அப்போ உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் வந்து யாராவது ஒரு 3 பேர்கிட்ட இருந்து நீங்களாக எடுத்துக்கலாம், நீங்களாக சொல்லணும். அவங்க கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும் டாப் ரேங்கில் இருக்கிற 3 பேரை மஞ்சரி சொல்லி விட்டாங்க. யார்? ராணவு, ராயன், விஷால். இவங்க 3 பேர்கிட்ட இருந்து -1 பாயிண்ட் வந்து யார் நம்ம மஞ்சரி கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இதுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு காமெடி அப்படின்னா இப்போ இந்த ஃபோன் டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக போயிட்டே இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கண்டஸ்டன்ஸு
இப்போ வந்து முத்துக்குமார் வந்து ஃபஸ்ட்டே முத்துக்குமார் போய் தொட்டு ராயனை கூட்டு போய் அவர் தோத்துட்டாரு. அதனால இந்த கேம்லேருந்து அவர் வெளியேற்றப்படுறாருன்னு சொன்னோன்னா அவர் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து விளையாட முடியாது. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தவங்களா ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்னன்னா ஜாக் வராங்க. ஜாக் வந்து ஃபோன் எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அவங்களோட வந்து இப்போ இதுதான் கடைசி டாஸ்க்கு, இதுதான் அவங்களுக்கு வந்து கடைசி டாஸ்க்கு. ஆனால் இதுக்கப்புறம் இவங்களோட மதிப்பெண்லேருந்து 1% கூட குறைவும் செய்யாது கூடவும் செய்யாது, அப்படியே தான் இருக்கும், ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிக் பாஸ் இந்த இடத்துல சொல்கிறாரு. இது தெரியாத நம்ம அருண் நான் வரேன் நம்ம ஜாக்குக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு டிடிஎஃப் டாஸ்க்லேயும் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னா அப்போது அது வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். இது ஜாக்குக்குமே தோணுச்சு. இது அருண்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்த வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறாங்க. டே நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் அப்பயே வேடான்ட்டான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கவும் யாராச்சும் இதை பண்ணுறீங்களான்னு கேட்கவும் யாருமே அதை ஒத்துக்கலை. ஸோ ஒத்துக்கலைன்னொன்னே ஜாக்லின்ட்ட வந்து -1 பாயிண்ட் போயிடுச்சு. ஏன்னா யாருமே ஒத்துக்கலை. சப்போஸ் அவங்க வந்து அங்கே போய் விளாண்டுருந்தாங்கன்னா அது ஒரு பாயிண்ட் கிடையாது. அவங்க போய் அங்கே விளாண்டுருந்தாங்கன்னா ஜாக்குக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து யாருமே அதுக்கு வரலை அப்படின்னோடனே -1 பாயிண்ட் ஜாக்குக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் போய் தொடுறாரு. தீபக்கு தொடவும் ராணவுக்கு சொல்கிறாரு, நான் வந்து ராணவை கூப்பிட்டு போகிறேன். அங்கே என்னன்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அவளால் குடிக்கவே முடியலைங்க. முக்கு அவன் போய் வாந்தி எடுத்துட்டு வந்து குடிக்கிற முடியாது. 5 லிட்டர் ஒரே டயத்தில் எப்படி எல்லாரும் கொடுக்க முடியலை. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷால், இவர் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிடணும்னு சொல்லி சவுண்டு தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க விஷாலை சொல்லவும் அவர் போய் சாப்பிட்றாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கொஞ்சம் டைம் 5 நிமிஷம் கொடுத்துருந்தா அவர் முடிச்சிருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ரொம்ப அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜென்யூனாக விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவர் கரெக்டாக விளையாண்டாரு. ஏன்னா அவர் இருக்கிற உடம்புக்கு இவ்வளோ சாப்பாடெல்லாம் அவரால் சாப்பிடவே முடியாதுன்றது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர் வந்து சாப்பிட ட்ரை பண்ணி மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த இது ஆகிப்போச்சா. ஸோ இப்போ தான் எவனுமே ஃபோன் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு வரக்கூடிய எல்லா டாஸ்க்லையும் எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அந்த டாஸ்க்கை வந்து நம்மளால் பண்ண முடியாதுன்றது வந்து எல்லாருக்கும் கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல தான் எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னா முத்துக்குமார் வந்து ஃபஸ்ட்டே தோத்த உடனே அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் எவனாச்சும் போய் ஃபோன் எடுக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவானுங்க. ஸோ ஃபோன் எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா -1 பாயிண்ட் ஆகி போயிரும்ல, இல்லைன்னா இந்த இதுலேருந்து வெளியே போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இந்த விஷயத்த பிடிச்சிட்டாங்க யார்? ராயன். ஆனால் இதை எடுத்து விட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இதே தானே ராயன் சொன்னால் காலையில் ஒரு விஷயத்தை வந்து பயம் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லவும் நீ வந்து கோவப்பட்ட. ஆனால் இப்போ நீ அதை தானே சொல்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா சவுனி வேலையை பார்த்து விட்டு போயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம முத்துக்குமார் கேட்டார், மஞ்சரி நல்லா சவுனி வேலையை பார்த்து விட்டு போனான்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு. உண்மையில ஆமாம், இந்த அம்மா வந்து சவுனி வேலையை தான் பார்த்து விட்டு போச்சு. இதுக்கு ராயனுக்கும் முத்துக்குமாருக்கும் பற்றிக்கிச்சு. ராயனை பிடிச்சிக்கிட்டேன், அதை எப்படி நீ சொல்லலாம், இப்படி எல்லாரும் இருக்கும்போது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரே சண்டை. அதாவது ராயனுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளை பிடிச்சிக்கிறது, அந்த ஒரு வேர்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசுன்னு பேசுறது. இதுதான் பேசுறதுன்னு இல்லை, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறது. அந்த விஷயத்தில் நேற்று முழுக்க பேசிக்கிட்டே தான் இருந்தான். சரியா, இது ஒரு மேட்டர் இப்படி போச்சு. சரி, இப்படி ஒரு போயிடுச்சு. இந்த விஷயத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்துக்குமார் மேலே ராயனுக்கு ஏதோ ஒரு காண்டு இருக்குங்க, என்னமோ ஒரு இருக்குது. அதனால தான் முத்துக்குமார், ஏன்னா அந்த டீமாக ஃபஸ்ட்டு விளையாண்டாங்கன்னு சொன்னாங்களே, ஸோ அந்த விளையாட்டில் எல்லாருமே தானே இருந்தாங்க. தீபக் இருந்தார், விஷால் இருந்தார், அருண் இருந்தார், ராணவ் இருந்தார், முத்துக்குமார் இருந்தார். ஆனால் முத்துக்குமார் மட்டும் ஏன் போய் பிடிக்கணும்? ஏன்னா முத்துக்குமார் ஸ்ட்ராங் பிளேயர்னு யாருக்கு? ராயனுக்கு தெரியும். அதனால தான் என்னமோ முத்துக்குமாரே வச்சு பிடிச்சிக்கிட்டு அவனை வாங்கிக்கிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு? சரி, இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. இது இண்டிவிஜுவல் டாஸ்க்கு. இந்த மாதிரி டாஸ்க்கு தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தவனுக்காக விளையாடணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து டாஸ்கே கிடையாது. அது சும்மா டிடிஎஃப்க்கு இது கண் துடைப்புக்கு மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்படி ஒன்று வைக்கும்போது அந்த ஒரு ஜாடி மாதிரி வச்சு ஒன்றா எடுத்து வச்சு கொண்டு போகணும். அதில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமார் தான் ஃபஸ்ட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து முத்துக்குமாருக்கு வந்து 6 பாயிண்ட் என்னமோ ஒன்று கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்படி ஒரு டாஸ்க்கு வைக்கிறாங்க. கடைசியாக என்ன ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா,
அதாவது இதுலேயுமே பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், 5 பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், 5 பேருக்கு மதிப்பெண் கிடைக்கும்னு சொல்லவும் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும், இல்லை 5 பேருக்கு இது 5 பேருக்கு இது, அது நீங்களே கலந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு நாருங்க, யாருக்கு வேணுமோ அதை சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும், அதில் வந்து முத்துக்குமார் வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஆனால் அங்கேருந்து ராயன் வந்து அதை டிஃபெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கானே தவிர அவன் அங்கிருந்து ஒரு ஐடியா கூட கொடுக்கறது இல்லை. ஆனால் முத்துக்குமார் சொல்கிறதுக்கு மட்டும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்னடா ஒரு ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா அது இப்படி சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதையே ஒரு காரணமாக வச்சு அவங்க கூட சண்டை போடுறது எந்த விதத்தில் நியாயம் தான் எனக்கு புரியல. சரி, இப்படி ஒன்று வந்துச்சா. இப்போ முத்துக்குமார் இன்னொரு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, எல்லாரும் அரை பாயிண்ட் வச்சுப்போம், யாருக்கு வந்து தேவைப்படுதோ அவங்க ஒரு அரை பாயிண்ட் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த கரெக்டாக தெளிவாக சொன்னார். இந்த இடத்துல மோஸ்ட்லி எல்லாருமே பகிர்ந்துட்டாங்க. ராயன் அண்ட் ராணவ் இவங்க 2 பேர் தவிர்த்து இவங்க 2 பேர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டு தனித்தனி ஆகிட்டாங்க. ஆனால் சாப்பாடு யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம். ஆனால் யாருக்கு மார்க் கிடைக்குதோ அவங்க இன்றைக்கி டின்னரும் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. சரியா, இப்படி ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இப்போ ராயன் ராணவ் இவங்க 2 பேருக்குள்ளே முட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னமோ ஏதோ பேசி ராயன் ராணவுக்கே கொடுத்துட்டான். சரி போடா நான் விளாண்டே இது பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த ராயன் சொல்லிட்டாப்ல. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு எபிசோட் முடிஞ்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராயன் வந்து என்னைக்கு அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து இவன் வந்து ஒரு மாதிரியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் முத்துக்குமார் மேலே சம காண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் எது பேசினாலும் அவங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ணி அவனை வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு இப்படியே நீ பேசிக்கிட்டு இரு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு டிடிஎஃப் கிடைச்சா மட்டும்தான் இனிமே வரக்கூடிய பிக் பாஸில் வந்து நீ இருக்க முடியும், இனிமேல் பிக் பாஸில் இருக்க முடியும். ஆனால் டிடிஎஃப் மட்டும் இவன் வாங்கலை, இந்த வாரமே அவன் பற்றி விட்டுருவாங்க. ஏன்னா இவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.